தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, திரும்பவும் ஒரு அன்பு பலியில் பங்கு கொண்டு ஆண்டவருடைய அருள் வரங்களை நாங்கள் எல்லோரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள இறைவன் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பம் தந்திருக்கின்றார். இந்த அழகான சந்தர்ப்பத்தை தந்த ஆண்டவருக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக ஒன்று சேர்ந்து நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பலியின் ஆற்றலினாலும் வல்லமையினாலும் நாங்கள் தேடுகின்ற இறைவனுடைய ஆசீர்வாதம், அருள் வரங்கள் எங்கள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும். யாருக்காக எல்லாம் நாங்கள் ஜெபிக்கின்றோமோ அவர்களுக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். விசேட விதமாக இந்த நாளிலே புனித சிசிலியாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனை போற்றி புகழுவதற்காக அர்ப்பணித்திருக்கின்ற பாடகர் குழாமை சேர்ந்த அனைவரையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அழகான குரலை இறைப்புகழ் பாடுவதற்கு அவர்கள் பயன்படுத்த வேண்டும். வழிபாட்டை மெருகூட்டி மற்றோரையும் ஆண்டவரிடம் அழைத்து வருகின்ற நல்ல கருவிகளாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலி வேளையில் நாங்கள் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாங்கள் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். உம்மடியாராகி அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுகின்றவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் திருக்குமாரன் கிறிஸ்து தன் ஊழியர்களிடத்தில் ஆற்றலும் அறிவும் வல்லமையும் தந்து அவற்றை தன்னுடைய பணிக்காக பயன்படுத்துகின்றார் என்பதை உணர்ந்து வாழ எமக்கு அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அந்தியோக்கு மன்னன்
மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும் கிரேக்க நாட்டை முதல் ஆண்ட மாசிடோனிய மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விற்று சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படை கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான். யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள் மிகுதியான பொருள்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெட்சோரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து, என் கண்களினின்று தூக்கம் அகன்று விட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயரக் கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகின்றேன். அங்கு இருந்த பொன் வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என்று நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன்.
என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்துவிட்டீர். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கின்ற சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தினை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டுமென்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 பேரும் மகப்பேறின்றி இறந்தார்கள். கடைசியாக அந்த பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் பொழுது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்ளுகின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் பொழுது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதனால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்துச் சொல்லி இருக்கின்றாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கின்றார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவருமே உயிருள்ளவர்கள் என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன் பின்னர்
அவர்கள் அவரிடம் எதையுமே கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய திருவழிபாட்டு காலத்தின் கடைசி நாளில் நாங்கள் இருக்கின்றோம். நாளைய தினம் ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்து அரசராக ஏற்று அவர் எங்கள் வாழ்வில் மன்னர் என்பதை நாங்கள் பகிரங்கமாக பெருமையுடன் அதே நேரத்தில் மன நிறைவுடன் அறிக்கையிட தயாராக இருக்கின்றோம். இந்த நாளிலே இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற இறை வார்த்தைகளும் சரி, இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற மறை சாட்சியான புனித செசிலியாவின் வாழ்க்கையும் சரி எங்களுக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகின்றன. முதலாவதாக இன்றைய இறை வழிபாடு முழுவதும் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நாங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையின் நியதியை, வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற நிறைவுகளை இவ்வுலகத்தின் சட்டங்கள் நியமனங்கள் தீர்மானிப்பது கிடையாது. மாறாக நாங்கள் இவ்வுலகை கடந்து வாழுவதற்காக ஆண்டவரினால் படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் இவ்வுலக வாழ்க்கையுடன் எங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகின்றவர்கள் அல்ல. இந்த உலகத்தை கடந்தும் தொடர்ச்சியாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட மனிதர்கள்தான் நானும் நீங்களும் என்கின்ற பெருமையை, உண்மையை இன்றைய வழிபாடு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையானது இவ்வுலக வாழ்க்கையுடன் முடிந்து போவது அல்ல. இவ்வுலக வாழ்க்கையை கடந்தும் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டியது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி சொல்லுவார், எங்களுடைய கடவுள் வாழுகின்றவர்களின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல என்று சொல்லுவார். இந்த இறை வார்த்தைகளும் இன்றைய புனிதரினுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற உண்மையும் இதுதான். நாங்கள் இவ்வுலகில் வாழுகின்ற பொழுதே மறு உலகை சேர்ந்தவர்கள் நாங்கள். அங்கே நிரந்தரமாக வாழ்வதற்காக எங்களை தயாரித்து கொண்டு இருக்கின்றவர்கள் என்கின்ற உண்மையை நினைத்து வாழ வேண்டும் என்று இன்றைய வழிபாடுகளுக்கு அழைப்பு விடுக்கின்றது. புனித செசிலியாவினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் நினைவுபடுத்தி பார்ப்போம். 3வது நூற்றாண்டின் ஆரம்ப கால பகுதியில் வாழ்ந்து மரித்த ஒரு இளம் மறைசாட்சிதான் புனித செசிலியாள். இவள் இறைவன் தனக்கு கொடுத்திருக்கின்ற அழகான வரத்தை, பாடுகின்ற ஆற்றலை இறைப்புகழ் பாடுவதற்காக பயன்படுத்தினார். தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டி வருகின்ற பொழுதிலும் இறைவனுக்காக தான் கொடுத்த அர்ப்பணத்தில் நிலைத்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். திருமணம் பேசி வருகின்ற பொழுது ஒரு புற இனத்தாரை அவளுக்கு திருமணம் பேசுகின்றார்கள். அவள் அவனுக்கு சொல்லுவாள், நான் இறைவனுக்காக அர்ச்சிக்கப்பட்டவள், நான் வானதூதருடைய பாதுகாப்புக்குள் வாழுகின்றவள், என்னை இறைப்பணி செய்வதற்கு நீ அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். ஆரம்பத்தில் கணவனாக வர இருந்தவன் கொஞ்சம் தடைகள் போட்டாலும் இவருடைய அந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளினால் அவரும் ஒத்துக்கொள்ளுகின்றார். நிபந்தனைகளின் மத்தியில் ஒத்துக்கொண்டாலும் அந்த நிபந்தனைகள் அனைத்தையும் தோற்கடித்து புனித செசிலியா வாழ்ந்ததை பார்க்கின்றோம். அவளும் இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்தார். கணவனாக வர இருந்தவர் அவர் சகோதரர் அனைவரையும் மனம் மாற்றுகின்றார். இவர்கள் எல்லாருமே மறை சாட்சிகளாக
ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கின்றார்கள். அன்பான சகோதரங்களே, இவருடைய வாழ்க்கையில் எனக்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், 235 ஆண்டுகள் கட்டத்தில்தான் புனித செசிலியாள் மரிக்கின்றாள், கொடுமையாக கொலை செய்யப்படுகின்றார். சரித்திரம் சொல்லுகின்றது, கோடாரியால் கொத்தி அவரை கொலை செய்ததாக ஒரு பாரம்பரியம் சொல்லுகின்றது. இது நடந்தது 235-36 ஆண்டுகளில். 1599 ஆண்டு இவருடைய உடல் அகழ்ந்து எடுக்கப்படுகின்ற பொழுது எப்படி புதைக்கப்பட்டாரோ அப்படியே அந்த உடல் அழிவடையாமல் இருந்ததாக சரித்திரம் எங்களுக்கு சாட்சி சொல்லுகின்றது. இன்றைக்கும் பல படங்கள் இருக்கின்றன, ஃபோட்டோஸ் இருக்கின்றது. இவருடைய உடல் இன்றும் அழியாமல் எப்படி இருக்கின்றது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இவை எதை காட்டுகின்றது என்று சொன்னால், இவ்வுலகில் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக வாழுகின்றவர்கள் அழிவடைய மாட்டார்கள். அவர்கள் வாழ்வுக்கு அழிவு கிடையாது. அவர்கள் இறை பிரசன்னத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உண்மையை நினைவூட்டுகின்றது. கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு பிறகும் அந்த உடல் இன்னும் அழியாமல் இருக்கின்றது என்றால், இறைவனுடைய அங்கீகாரம், இறைவனுடைய வார்த்தையின் உண்மைத்தன்மை, இறைவன் வாழ்வோரின் கடவுள் என்கின்ற நிச்சயத்தன்மை எங்களுக்கு வெளிப்பட வேண்டும். அன்பான சகோதரங்களே, மனிதராக படைக்கப்பட்ட நாங்கள் இவ்வுலகில் வாழ்ந்து அழிந்து போக வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம் அல்ல. இவ்வுலகில் வாழ்ந்து அந்த வாழ்வின் நிறைவை கண்டு விண்ணுலகிலும் நிரந்தரமாக இறை பிரசன்னத்தில் வாழ வேண்டும். நம் ஆண்டவரை வாழ்வோரின் கடவுளாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் அழைப்பாக இருக்கின்றது. புனித சிசிலியா எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை, எங்கள் வாழ்க்கைக்கு அவர் தருகின்ற ஒரு உறுதி. அன்பான சகோதரங்களே, இறை புகழ் பாடி இறைவனுக்கு பிரமாணிக்கமாக வாழ்வோம். மரித்த பின்பும் உயிருள்ள ஆண்டவரின் பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கும் வரம் கேட்டு தொடர்ந்தும் ஜெபிப்போம். இன்றைய நாளில் எங்கள் பங்குகளில் இருக்கின்ற அனைத்து பாடகர் குழாமின் அங்கத்தினர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அவர்கள் தங்கள் குரலினால் இறைவனை புகழ்ந்து பாடும் உன்னதமான படைப்புகளாக வாழ இறைவன் அருள் தர ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு தருகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். திராட்சை கொடியின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புத் தருகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமகன் நாங்கள் தருகின்ற இந்த காணிக்கைகளை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுவாராக. அதன் வழியாக உம்முடைய அருளையும் ஆசியையும் எங்களுக்கு நிறைவாக பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப் பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தினாலும் தூயாவியின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் எங்களை ஒன்றிக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியின் கோவிலுமாக அவர்கள் விளங்கச் செய்தருள்வீராக. ஆகவே ஆண்டவரே, வானதூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்றோம் திரு அவை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித் தேனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் அக்குவந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தந்தார். இயேசு சொல்லி தந்தவாறு நாங்களும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியையும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருடன் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் துயில் கொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். உம் திருமகனின் ஆற்றலினால் நாங்கள் இவ்வுலக வாழ்வில் நிறைவாக வாழ்ந்து உம்மை வந்து சேர அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. புனித சிசிலி தாயே, பாடகரின் பாதுகாவலியே, எங்களுக்காய் இயேசுவிடம் மன்றாடும், எங்களுக்காய் இயேசுவிடம் மன்றாடும். புனித சிசிலி தாயே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்ய தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைக்க ஜெபிப்போம். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகின்றோம்.
புனித